திரு பொன்ராஜ், இந்த 2 கூட்டணிகள் சார்ந்த விரிசலா அல்லது இதில் குழப்பம் இருக்கா? அது போன்ற விமர்சனங்கள் ஒரு கூட்டணியை நோக்கி மட்டும் முன்வைக்கப்படுகிறது, அதனால் ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது என்ற ஒரு கருத்தை திரு ரமேஷ் சேதுராமன் முன்வைக்கிறார். அப்படியா அல்லது நிகழ்வதன் அடிப்படையிலாக இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றனவா? பாலிடிக்ஸ் ஆக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் கைதேர்ந்தவர், திறமையானவர். எனவே அவரை பத்தி பார்க்கும் பொழுது நீங்க இப்ப என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, எங்க கூட்டணி மிகப்பெரிய ஒரு கட்சியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கட்சி எங்களோட சேரும். ஒருத்தர் தாவேகா கொடியை ஒருத்தர் அதிமுக தொண்டர் ஒருத்தர் ஆட்டும் போதே உலகாங்கிதம் அடைந்து தாவேகா கூட்டணியில் சேர்ந்தது மாதிரியும் இவர் கூட்டணி வெற்றி பெற்று விட்டது மாதிரியான ஒரு சந்தோஷம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது என்பது அவரது பேச்சிலிருந்து நமக்கு தெரிகிறது. எனவே இந்த சந்தேகம் வருவது இயல்பு. பிஜேபி விஜய் என்ன சொல்றாரு, கொள்கை எதிரி பிஜேபி என்று தாவேகா சொல்கிறது. இன்றைக்கு அவர்கள் சிக்கலில் மாட்டியிருக்கிறார்கள். 41 பேருடைய மரணம் அவர்களை ஒரு சிக்கலில் ஆழ்த்தி இருக்கிறது. அந்த சிக்கலில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கு பிஜேபி சகல வழிகளிலும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. நாளைக்கு அது தெரியும், அதனுடைய போக்கு எப்படி செல்கிறது, பிஜேபி எந்த அளவுக்கு அவர்களுக்கு பேக்கப் பண்ணுகிறார் என்பது நாளைக்கு தெரியும். அப்ப பிஜேபி பேக்கப் பண்ணினால் ஒருவேளை இவர் அதிமுக பிஜேபி இணைந்த என்டிஏ கூட்டணியில் விஜய் கூட்டணியோடு சேருவாரா, இல்ல அதிமுகவோடு மட்டும் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டு பிஜேபி போட்டியிட இடங்களில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்ற ஒரு முடிவை அவர் எடுப்பாரா என்பதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் தான் தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவர்களோ தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாடோ அல்லது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடையோ எடுக்கிறாங்க என்ற அடிப்படையில பேக்கப் பண்றாங்க அப்படின்ற கருத்தை சொல்றீங்களா, அல்லது வேறு காரணங்கள் இருக்கா? இல்ல இல்ல இல்ல, நம்ம என்ன இவங்க யாரு இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது பிஜேபியும் ஏடிஎம்கே தானே, வேற யார் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க? இல்ல, சப்போர்ட் பண்றதுனாலயே காரணமாக இருந்து கூட்டணிக்கான ஒரு வியூகமாகத்தான் இந்த சப்போர்ட் கொடுக்கப்படுது அப்படின்ற கருத்து சரியா இருக்குமான்னு கேக்குறேன். அதுதானே உண்மை. நடக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கதானே கொண்டு விட்டு செல்றது. உடனடியாக சம்பவம் நடந்த அடுத்த நாள் பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வலதுசாரி சிந்தனையாளர் ஒருத்தர் என்ன சொன்னாரு, அவர்கள் என்ன சொன்னாங்க, இது ஒரு பிஜேபிக்கு கிடைச்ச லக்கு என்று சொன்னார்கள். அந்த 41 பேர் இறந்தது பிஜேபிக்கு கிடைத்த லக்கு என்று ஒரு செய்தி ஒரு மூத்த பத்திரிகை ஆசிரியர் சொல்றாரு, பிஜேபி சார்ந்த பத்திரிகை ஆசிரியர். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நீ தப்பிக்கணும்னா வேற வழியே கிடையாது, பிஜேபியுடன் சேர்ந்தால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும், சிபிஐ வழக்கை சிபிஐக்கு மாற்றினால் நீங்கள் தப்பிக்கலாம் என்று இன்னொருத்தர் சொல்றாரு. அமித்ஷா போன் பண்ணி நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள், அரசியலில் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று விஜய்க்கு ஆறுதல் சொல்றதாக தகவல்கள் செய்திகள் வந்தது. எடப்பாடி தொடர்ந்து இவருக்கு ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பாக்குறப்ப நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் சுப்ரீம் கோர்ட்ல என்ன மாதிரி நடக்க போகுதுன்றத பொறுத்துதான் இது தெரியும். பிஜேபியினுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது விஜய்க்கு என்பதெல்லாம் நாளைக்கு தான் தெரியும். எனவே இன்றைக்கு பிஜேபியினுடைய வலையில் வீழ்ந்திருக்கிறார் திரு விஜய். அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட்ல சாட்சிகளை அவர்களுக்கு நாலேஜுக்கு தெரியாமையே கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அவர் அதிமுகவை சேர்ந்தவர். அவர்களுக்கு தெரியாமையே கொண்டு போய் அப்பா டிஸ்ஓன் பண்ணி ஒய்ஃபையும் குழந்தையும் டிஸ்ஓன் பண்ணியே 10 வருஷம் ஆச்சா. அவருக்கு சிபிஐக்கு ஆதரவா வழக்கு கொண்டு போய் ஆள் சேர்த்திருக்காங்க. அப்ப இதற்கு பின்னால ஒர்க் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா அதிமுகவை சேர்ந்தவர்களும் பிஜேபியை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர்கள் விமர்சனங்கள் வைக்க முன்னாடி அதோட தார்மீக பொறுப்பை எடுத்துக்க சொல்லுங்க. அதிமுக ஓபனிங் ஸ்டேட்மென்ட்ல மிகப்பெரிய கட்சிக்கு காத்திருக்கிறோம் எடப்பாடி சொன்ன மாதிரி சொல்றாரு. முடியாது என்ற நிலை தவறான ஸ்டேட்மென்ட். அது நீங்க இல்ல பொறுப்பு எடுத்துக்க சொல்லுங்க. லீகல் கான்சிக்வென்சஸ் பொறுப்பு எடுத்துக்க சொல்லுங்க. அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டு அவர்கள் அதிமுக பிஜேபி சேர்ந்து ஜெயிக்க முடியாது, விஜய் வந்தா தான் ஜெயிக்க முடியும் என்ற உண்மையை அவர்கள் ஒத்துக்கொண்டு இன்றைக்கு விஜயை நோக்கி அவர்கள் தனது ஆதரவு கட்டத்தை நீட்டுகிறார்கள், அவரை காப்பாற்றுவதற்கு துடிக்கிறார்கள். இதெல்லாம் இருக்குது. அப்ப இந்த சூழல் என்ன காமிக்குது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய 30 ஆண்டு காலம் அண்ணா முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் சொன்னாரு, என்னை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதில்லை, நம்பாமல் கெட்டவர்கள் தான் அதிகம் எம்ஜிஆர் சொன்னாரு. அதுபோல எம்ஜிஆர் நடந்தார்.
ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் நம்பிக்கை வந்தவர்கள் யாரும் கெட்டதில்லை. அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த ரைட் இருக்கு, அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, அந்த ஆளுமை இருக்கு. எடப்பாடி அவர்கள் சொல்லுவதில் எந்த விதமான நம்பகத்தன்மை இருக்கும்? அவரை நம்பி வந்த அத்தனை கெட்டுதானே போயிருக்காங்க. அவரை நம்பிதான் விட்டுட்டு போனாங்க. சசிகலா முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு தெருவில் இருக்காங்க. ஓபிஎஸ் அவரை நம்பிதான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று சேர்ந்தாரு. அவர் எங்க இருக்காரு இப்ப சொல்லுங்க பார்ப்போம். அப்ப பிஜேபி 2 முறை 2024 மோடி பக்கத்துல கூட்டு உட்கார வச்சாரு, நமக்கு ஆதரவா இருப்பாரு. அவர் நம்பி இங்க வெளியே வந்த உடனே அந்த காரணத்தை சொல்லி வெளியே வந்துட்டாரு. அப்ப இந்த நம்பகத்தன்மைக்கு எடப்பாடிக்கும் வெகு தூரம் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. எனவே இவர்கள் எந்த நேரத்துல பிஜேபி கழட்டி விடுவாரு, எந்த நேரத்துல தாவேக சேர்வாரு, இல்ல பிஜேபி ஏடிஎம்கே வலையில தாவாக்க விழுமா என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியுமே ஒழிய இப்போதைக்கு உடனே நம்ம சொல்ல முடியாது. இல்ல திரு பொன்ராஜ், இதுலதான் விஜய் தரப்புல இருந்து இது தொடர்பா எதுவுமே இது வரைக்கும் சொல்லப்படல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட தாவேக்காவினர் கொடியை எடுத்துக்கொண்டு வர்றாங்க, ஆனா அவங்கள தலைமை கிட்ட அனுமதி வாங்கிட்டு வர சொல்றோம், ஆனா அவங்களா வராங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுல இருந்தே தலைமைக்கு இதுல உடன்பாடு இல்லை என்ற பொருள் தானே படும். அப்போ பாஜக அதிமுக சப்போர்ட் பண்றதுனால கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க என்ற ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுது அப்படின்னு தானே பார்க்கணும். இல்ல அது நீங்க அது கூட உண்மையா ஒத்துக்கலாம். தாவேக்கானுடைய எந்த விதமான வெளிப்படையான ஒப்புதல் இல்லாமல் அதிமுக தொண்டர்களை வைத்தே தாவேக்கா கொடியை வீச வைத்து இப்படி ஒரு நாடகம் நடத்தப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. இது ஒண்ணு. 2வது, வலையில் மாட்டிய எலி போல துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாவேக்காவுடைய விஜய் எப்படி இப்ப கருத்து சொல்ல முடியும்? அவர் வெளியே சிபிஐ விசாரணைக்கு போன பிறகு எல்லாரும் வெளியே வந்த பிறகு இன்னைக்கு எல்லாருமே தலைமறைவா இருக்காங்க. ஒட்டுமொத்த தாவேக்காவும் தலைமறைவா இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் வெளியே வந்த பிறகுதானே அவங்க அவங்களுடைய கருத்தை சொல்ல முடியும். அப்ப இந்த 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 நிலையிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு பிஜேபி எவ்வாறு உதவுகிறது, இந்த நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு அதிமுக எவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது, இதெல்லாம் பொறுத்துதானே நம்மளுக்கு பின்னால்தான் அதனுடைய அன்போல்டிங் ஆஃப் ஈவென்ட்ஸ் தெரியும். நம்மளுக்கு அது எப்படி வரப்போகுது என்று நமக்கு புரியும். இது வரைக்கும் இப்ப சொல்ல முடியாது நம்ம. ஓகே திரு ஐயநாதன், நான் வரேன். ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். ஏன்னா நிறைய குற்றச்சாட்டுகள். சரி, ஓகே திரு ஐயநாதன், இப்போ விஜயனுடைய அமைதி என்ற அடிப்படையில தான் கூட்டணி சார்ந்த கணக்குகள் மாறுது என்ற பேச்சுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணமா இருக்கா? இல்லை, விஜய் அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய அந்த முயற்சி விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு அது நடந்துச்சு, அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இடையில் என்ன பண்ணிட்டாங்க, பாஜக ஏப்ரல் மாதத்தில் அவங்களோட அதிமுகவோட அந்த தேர்தல் கூட்டணி உடன்படிக்கையை செய்துக்கிட்டாங்க. அப்போ என்னாச்சு, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகவோட கூட்டணி சேர்ந்த அதிமுகவோட எங்களால் கூட்டணி வச்சுக்க முடியாதுன்னு அவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை விட்டுட்டார். ஆனால் இப்போ இந்த போஸ்ட் கரூரில் நடந்த அந்த நெரிசல் மரணங்களுக்கு பின்னான அந்த அரசியல் அழுத்தம், சட்ட ரீதியான அழுத்தம் ஆகியன அவருக்கு ஒரு பார்ட்னரை தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தை, அரசியல் ரீதியாக ஒரு கூட்டணியை தேட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த பேச்சு அப்படின்றது கூட்டணியே. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமியும் ஓரிருவர் அந்த தாவேக்கா கொடியை எடுத்துகிட்டு இந்த அவருடைய கூட்டத்தில், பரப்புரை கூட்டத்தில் காட்டினோடனே சொல்கிறாரு, இதுதான் பிள்ளையார் சுழி அப்படின்றாரு. பெரிய ஒரு இந்த கூட்டணி இது வரைக்கும் பாஜக அதிமுகவோடு மட்டுமே இருந்த அந்த கூட்டணி விரிவடைவதற்கான ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்சி நம்ம கூட்டணிக்கு வர காத்துட்டு இருக்கிறாங்கன்னு அவர் குறிப்பிட்டதெல்லாம் தாவேக்காவை தான். அதனால் நம்ம இருவேறுபட்ட கருத்தை யாருக்கும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னம்னா, இது இவர் திரு பொன்ராஜ் அவர்கள் சொன்னதை போல ஒரு அரசியல் நெருக்கடி சூழல். இது வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அது அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னம்னா, அதிமுக பாஜக இந்த அணியே திராவிட முன்னேற்ற கழக அணியை தோற்கடிப்பதற்கு உண்டான பலம் கொண்டது அல்லன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாமலையை வச்சு அவர் என்டிஏலேருந்து போனவங்களெல்லாம் மீண்டு கொண்டு வர்றதுக்கான அழுத்தமான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அதை நம்ம கவனிக்கணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி விஜய கூட்டணிக்குள்ளே எடுத்து பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் என்ன அப்படின்னா, வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி தான் அது போகுது. அது அரசியல், அது ஒரு சாதாரண விடயம்தான். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னோம்னா, இதில் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய நலன் பாதுகாக்கப்படுகிறதா அப்படின்றது தான். நானும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்.
அதாவது கொள்கை கூட்டணி அப்படின்றது கொள்கை ரீதியானது இருக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சியினுடைய கொள்கை வேறு மாதிரியா இருக்கலாம், இன்னொரு மாதிரியா நம்மளுடைய கொள்கை வேறு மாதிரியா இருக்கலாம். ஆனால் அவங்க கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை விட அந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடுகள் இருக்கு இல்லைங்களா, அது தமிழனுக்கு வந்துட்டு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்து பேசுங்க. அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இன்னைக்கு பருப்புக்கு தன்னிறைவு வேணும், தன்னிறைவை நம்ம எட்டணும், 300 லட்சம் டன்னை தாண்டணும் அப்படின்னு நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 11,800 கோடி ஒதுக்குறீங்க. மோடி ஒதுக்குறாரு. இது இப்படி பண்ணுறத நீங்கள் வந்துட்டு அந்த விவசாயிகளினுடைய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கணும்னு சொல்லி அவங்க போராடினாங்களே, ஏன் அதை செய்யலை? ஏன் அதற்கு சாதகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்கல? ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பல விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இது வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய நலனை புறக்கணித்து பாஜக செய்யக்கூடிய பல விடயங்கள் எடுத்து அந்த எஜுகேஷன் சமக்ர சிக்ஷா அபியான் அதுக்கு வந்துட்டு பண ஒதுக்கீடு செஞ்சதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமான ஒரு நிலைப்பாடு அஇஅதிமுக எடுக்கல. அதான் ரொம்ப முக்கியம். அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே எதிர்த்து விஜய் தரப்பிலிருந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டது. பாஜக கொள்கை எதிரி என்பதையும் அவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் தாவேகா குறித்த தன்னுடைய கூட்டணி விருப்பத்தை எடப்பாடி பழனிசாமி வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்துறார் அப்படின்றத நீங்களுமே அதை குறிப்பிட்டீங்க. அப்போ அது சாத்தியமா? அப்போ பாஜக இல்லாத தாவேகா கூட்டணியை இபிஎஸ் விரும்புறார் அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, அதாவது பாஜகவை வந்துட்டு அதிமுக தவிர்க்கும் அப்படின்னு சொல்வதற்கான எந்த அடிப்படையுமே இல்லை. அது திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு பல இடங்களில் வந்துட்டு திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டார், இது வெற்றி கூட்டணி அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டார். ரெண்டாவது முறையாக வந்துட்டு அவங்க டெல்லியில் நடந்த அந்த சந்திப்புக்கு பிறகு அவங்களுக்கு வந்துட்டு தொகுதி அடிப்படையில் கூட உடன்படிக்கையெல்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்றது ஒரு பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த வைகுந்த் பாண்டே இவங்கெல்லாம் வராங்க, வந்து பேசுகிறாங்க, எல்லாம் நடந்துருச்சு. அதனால அது நடக்காது. ஆனாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேருமே ஒரே விடயத்தை சொல்கிறாங்க. பாஜகவும் அஇஅதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் ஒன்று தான் சொல்கிறாங்க. அது என்ன? திமுக ஆட்சியை அகற்றுவது. அவங்க கடைசியில் அந்த ஒரு புள்ளில் தான் வந்து நிற்பாங்கன்னு நான் சொல்கிறேன். திமுக ஆட்சியை அகற்றணும், அதான் ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு மீட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் டிசம்பருக்குள்ள கிறிஸ்துமஸ்க்குள்ள அந்த பார்ட்டியை அவங்க வச்சிருவாங்க. என்ன அப்படின்னம்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் நெருக்கடி எடப்பாடி பாஜகவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா அது வெற்றி தொடர்பான நெருக்கடி. விஜயை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியான அரசியல் ரீதியான அந்த நெருக்கடி. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்துட்டு இணையறதுக்கு ஒரு ஃபார்முலா தான் தேவை. அது என்னது?